வணக்கம். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா தொடர்பாக தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மிக கடுமையான பிரச்சனைகள் நடந்து வருவதை நாம் அறிவோம். இப்போது பாகிஸ்தானின் எதிரி பட்டியலில் தான் ஆப்கானிஸ்தானும் அந்நாட்டை ஆளும் தாலிபான்களும் உள்ளனர். பலூச்சிஸ்தானில் நடைபெறும் சுதந்திர போராட்டத்தை தாலிபான்கள் ஆதரிக்கிறார்கள். அதேபோல் கைபர் பக்துன்வா பகுதியில் செயல்படும் தக்ரீக்-இ-தாலிபான் என்ற அமைப்பையும் தாலிபான் ஆதரிக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு தாலிபான் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், நீங்கள் அதாவது இந்தியா அங்கிருந்து ஆரம்பியுங்கள், பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் புகட்டலாம் என்று சொன்னது. நீங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுங்கள், நாங்கள் கைபர் பக்துன்வா மக்களை பாகிஸ்தானிடமிருந்து விடுவிக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த தகவல் இந்தியாவில் மிகுந்த ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. காரணம், தொடக்கத்தில் இந்தியா தாலிபான்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே கொண்டிருந்தது. ஆனால் பாகிஸ்தானின் நடத்தை காரணமாக தற்போது தாலிபான்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு மிதமான புரிந்துணர்வு உருவாகியுள்ளது. இப்போது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்தியாவின் சிறப்பு பிரதிநிதியாக ஆனந்த் பிரகாஷ் தற்போது காபூல் சென்றுள்ளார். அவர் தாலிபான் அரசு தலைவர்களை சந்திக்கிறார் என்று தேசிய ஊடகங்கள் தகவல் அளித்துள்ளன. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதியாக அவர் அங்கு சென்றுள்ளார் என்றும், அந்த துறை தொடர்பாக ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் டைரக்டர் ஜெனரலாக அவர் இருப்பதாகவும் அறிய முடிகிறது. இப்போது அவர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடன் நேரடியாக சந்தித்து பேசுகிறார் என்றும் செய்திகள் வெளிவருகின்றன. இந்த சந்திப்பின் நோக்கம் அரசியல் மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதே என்று அதிகாரப்பூர்வமாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த சூழலில் இத்தகைய ஒரு சந்திப்பு எதனால் நடக்கும் என்பது அனைவராலும் யூகிக்க முடிந்த ஒன்றுதான். காரணம், நமது பிராந்தியத்தில் புதிய பல சம்பவங்கள் நடக்கின்றன. அப்படி இருக்க இந்த சந்திப்பிற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடுமையான மோதல்கள் நடந்து வருகின்றன. பல சந்தர்ப்பங்களில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானின் எல்லைப் பகுதிகளை கைப்பற்றுகிறது. அந்த இடத்தில்தான் இந்தியா மற்றும் தாலிபான் இடையே சந்திப்பு நடைபெறுவது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா பல வழிகளில் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க திட்டமிடுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆப்கானிஸ்தானுடன் ஒரு சிறிய அளவில் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஆப்கானிஸ்தானின் அந்த குறுகிய பகுதியின் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு மத்திய ஆசியாவுடன் இணைப்புள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவிடம் வரும்போது இங்கிருந்து செல்லும் சரக்கு வாகனங்கள் கில்ஜிட் பால்டிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் சென்றடையும். ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அந்த குறுகலான பகுதி பகான் காரிடோர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதி இந்தியாவிற்கும் தாஜிகிஸ்தானுக்கும் இடையே ஒரு வாளை போன்று நீண்டு கிடக்கும் பகுதியாகும். அந்த பகுதியின் மூலமாக ஆப்கானிஸ்தான் சென்று அங்கிருந்து மத்திய ஆசிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் கூட சரக்கு போக்குவரத்து எளிதாக சாத்தியமாகும். ஆனால் அந்த சுலபமான சரக்கு போக்குவரத்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரும் இந்தியாவிடம் வரும்போதுதான் சாத்தியமாகும். அதனால்தான் இப்போது இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் வலுப்பெறுவது மிக முக்கியமானதாக உள்ளது. ஏதேனும் ஒரு சூழலில் ஒரு போர் நடந்தால் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற முயற்சி செய்தான் அப்போது ஆப்கானிஸ்தானின் ஆதரவு முக்கியமானதாகும். அதனால்தான் இந்திய பிரதிநிதி தற்போது ஆப்கானிஸ்தான் சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. காரணம், இந்தியா இங்கிருந்து அடித்தால் மறுபுறத்தில் தாலிபான்கள் பாகிஸ்தானை தாக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே உள்ளது.